இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜேர்னல் என்ட்ரிஸோட எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் நம்பர் 7 பாருங்கள். மனோகர் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க 60,000. இதுக்கு என்ன என்ட்ரி வரும் அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு மனோகர் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். ஏன் அப்படின்னா கேஷ் பிஸ்னஸ்க்குள்ளே வருது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட், மனோகர் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்போ கிரெடிட் தி கிவர். அப்போ மனோகர் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். அதுக்கப்புறம் செகண்ட் என்ட்ரி பாருங்கள். பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ்ன்னு இருக்கு 10,000. இதில் இப்போ ஒரு அசட் நேம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த அசட் நேமை தான் மென்ஷன் பண்ணணும். அப்போ பர்ச்சேஸுக்கு பதிலாக ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். நம்ம கேஷுக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கேஷ் நம்மளை விட்டு வெளியில் போகுது. அப்போ கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ரியல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் வாட் கோஸ் அவுட் தான். அப்போ டு கேஷ் அக்கௌண்ட், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் 10,000 போட்டுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், பாட் குட்ஸ் ஃபார் கேஷ் அப்படின்ட்டுருக்கு. இதில் ஃபிக்ஸ்டு அசட் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அதனால் இதை பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்னு இதில் மென்ஷன் பண்ணணும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். இதுவுமே கேஷுக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டு கேஷ் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் 25,000. நெக்ஸ்ட்டு பாட் குட்ஸ் ஃப்ரம் கமலேஷ் ஆன் கிரெடிட். கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இதை எப்படி மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கமலேஷ் அக்கௌண்ட். ஏன்னா இதை ஏன் கேஷும் போடலன்னா இது கேஷுக்கு பர்ச்சேஸ் பண்ணல, கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த கிரெடிட்டாரோட நேமை தான் மென்ஷன் பண்ணணும். 15,000. சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ். இதுக்கு என்ன என்ட்ரி அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஏன்னா கேஷ் நம்மளுக்கு உள்ளே வருது. ரியல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் 28,000. நெக்ஸ்ட்டு குட்ஸ் சோல்ட் டு ஹரி ஆன் கிரெடிட். ஹரிக்கு கிரெடிட்டுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போது ஹரி அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். அப்போது யார்? ஹரி இஸ் அ ரிசீவர். அப்போ பர்சனல் அக்கௌண்ட் ரூல் என்ன? டெபிட் த ரிசீவர். அதனால் ஹரி அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். டு சேல்ஸ் அக்கௌண்ட். எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம்? 10,000 சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 10,000 போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு பெய்டு கமலேஷ். இப்போ 6ஆம் தேதி நம்ம கமலேஷ் கிட்ட இருந்து கிரெடிட்டுக்கு வாங்கியிருந்தோமா, அப்போ கமலேஷ்க்கு நம்ம பே பண்ணுறோம். அப்போ யார் ரிசீவர்? கமலேஷ் தான் ரிசீவர். அப்போ கமலேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். நம்ம பே பண்ணுறோம். அப்போ கேஷ் வெளியில் போகுது. அப்போ கிரெடிட் வாட் கோஸ் அவுட். கேஷ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடணும். எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறோம் அப்படின்னா 12,000. அதை போட்டுடணும். நெக்ஸ்ட்டு பெய்ட் ரெண்ட் பே பண்ணுறோம். இப்போ இதை எப்படி மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். கேஷ் நம்மளை விட்டு வெளில போகுது. ஸோ டு கேஷ் அக்கௌண்ட். எதனால் போகுது அப்படின்னா ரெண்ட் பே பண்ணுறதுனால அந்த ரெண்ட் அக்கௌண்ட்டை மென்ஷன் பண்ணுவோம். எவ்வளோ பே பண்ணியிருக்கோம்? 500. நெக்ஸ்ட்டு ரிசீவ்டு ஃப்ரம் ஹரி. ஹரிக்கு நம்ம 10ஆம் தேதி ஹரிக்கு நம்ம கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோமா, இப்போ ஹரி நம்மளுக்கு பணம் தராரு. அப்போது கேஷ் உள்ளே வருது, பிஸ்னஸ்க்குள்ளே வருது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு ஹரி அக்கௌண்ட். ஏன்னா இதில் பாருங்கள், கேஷுங்கிறது ரியல் அக்கௌண்ட்டா, அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன். அதே மாதிரி ஹரிங்கிறவர் ஒரு பர்சன். அப்போது பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன? கிரெடிட் த கிவர். ஹரி தான் நம்மளுக்கு தாராரு. அதனால் ஹரி தான் ஹரி அக்கௌண்ட் கிரெடிட். எவ்வளோ பே பண்ணியிருக்காரு அப்படின்னா 8,000. நெக்ஸ்ட்டு வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ். நான் போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன், பர்சனல் யூஸ்க்கு வித்ட்ரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது ட்ராயிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடணும். அஃபிஷியல் யூஸுக்குனால் அது மென்ஷன் பண்ண வேண்டாம். ஸோ இங்கே ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். பிஸ்னஸை விட்டு கேஷ் வெளியில் போகுது. இது பர்சனல் யூஸுக்கு தானே, நம்மளுக்கு தானே வருது அப்படின்னு நீங்கள் இது பண்ணலாம். ஆனால் பிஸ்னஸ்க்கு பிஸ்னஸை விட்டு கேஷ் வெளியில் போகுது. நம்ம பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இது பார்க்கணும். ஸோ எவ்வளோ அப்படின்னா 4,000. நீங்கள்
8th எக்ஸசைஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் எக்ஸசைஸை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.